நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த ஐபிஎல் 2026 ஒவ்வொரு அணிகளோட ப்ரிவ்யூ இந்த நாள்ல இருந்து அணிவகுத்து வரப்போகுது. கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில். இந்த லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் 2026 அந்த ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் கமெண்ட்ரிக்கு தமிழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து இந்த வீடியோக்களில் கொஞ்சம் லைட்டாக தலையை காட்ட முடியல. ஆனால் இப்போது கொஞ்சம் அப்படியே அதில் லைட்டாக ஃப்ரீயாகவும் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறதுனால சேனலில் இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரவும் போகுது. அந்த வகையில் மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. முதல்ல தோனி எல்லா மேட்சும் ஆடுவாரா? தோனிக்கு வந்து வழக்கம் போல் ஒரு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுவாங்க, தோனிக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்கள்ல, அது இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க முடியுது சோஷியல் மீடியாக்களில் அவர் இல்லாத சில பல பிளேயிங் லெவன்ஸ் பார்க்க முடியுது. இது வழக்கமாக பண்ணுறது தான். தோனிக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இப்போ இது ஒன்று பண்ணுறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக் என்னங்க பிச்சு மாறிடுச்சு, 200 250 300 அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரியான பேட்டிங்கும் இருக்குது, பிச்சு அப்படி இருக்கா அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் கப்பு அடிப்பாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படின்னு நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஜெர்சி யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே டேக் பண்ணியிருப்பேன், புரியுதுங்களா? அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட புது ஜெர்சியோட ப்ராடக்ட்டை நான் டேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக போகும். ஸோ ஒரு அஃபிஷியல் ஜெர்சி நீங்கள் வாங்கும் பொழுது இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஸோ எனக்கு ஏதாவது கொஞ்சம் அப்படியே கமிஷன் கிடைக்கும். ஸோ பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கிறத தாண்டி நீங்கள் ஜெர்சி வாங்க தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதன் மூலமாக வாங்கினீங்கன்னா எனக்கும் பயன் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, பட் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதன் மூலமாக எனக்கு யூடியூப்லேருந்து வரும். ஸோ பார்ப்போம், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டீமோட ப்ரிவ்யூ வந்து அடுத்த நாள் வரும். பாருங்கள், வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2026 சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பிளேயிங் 11 ஸ்பெஷல் கிரிக்கானந்த் ஆஷ்ரவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பு வின் பண்ணுவாங்களா? இந்த கேள்வி எப்பவுமே ரசிகர்கள்ட்ட இருக்கும். அது இந்த வருஷம் ஏன்னா கடந்த ஒரு 4 வருஷமாக இல்லை 3 வருஷமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்களோட கடைசி மேட்ச் எது, ஃபேர்வெல் மேட்ச் எது, தலைக்கு நாங்கள் வந்து கப்போட தான் ஃபேர்வெல் அனுப்புவோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தோனி அவர்கள் நிறைய பேரோட பிளேயிங் லெவல்லே இல்லை. ஏன்னா டீமுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் விளக்க வைக்கும் பொழுது ஸோ அந்த விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020க்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 2 கப்பு வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே 2 டேஞ்சரஸான ஒரு டீமு, ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ், இன்னொன்று மும்பை இந்தியன்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக தான் கேகேஆர்லாம் வருவாங்க. பட் இப்போது மும்பை இந்தியன்ஸ் காட்டிலும் லாக்டவுனுக்கு அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 கப்பு வின் பண்ணிட்டாங்க. 8 டீமாக இருக்கும் போதும் கப்பு வின் பண்ணியாச்சு, 10 டீமாக இருக்கும் போதும் கப்பு வின் பண்ணியாச்சு. இப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்கள ஆளுமையாக காமிச்சிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் 2 சீசன் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிறத தாண்டி போன சீசனை வந்து ஞாபகப்படுத்தினா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் வந்து சேனலில் ரிப்போர்ட் அடிச்சுட்டு என்ன மேலே கல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு சீரீஸு. ருட்ராஜ் கேக்வாத்துக்கு சரியாக படலை, அதுக்கப்புறம் சிவம் துபேவுக்கும் சரியாக படலை, ஜடேஜாவுக்கு சரியாக படலை, வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தோனி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில மேட்ச் சரியாக பட்டுச்சு, சில மேட்ச் சரியாகவும் படலை. டிவால் பிரவிஸ்க்கு நல்லா பட்டுச்சு, உருவில் பட்டேலுக்கு ஒரு மாதிரி டீசெண்டாக பட்டுச்சு, ஆயுஷ் மாத்திரை ஒரு மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபீர்லெஸ்ஸாக அடித்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிட்டைன் பண்ண லிஸ்ட்டில் வந்து இவங்க எல்லாருமே இணைஞ்சாங்க. பட் ஜடேஜா சாம்கரனை வந்து அனுப்பிட்டு ட்ரேட் பண்ணி இங்கே சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பெரும் எதிர்பார்க்கப்பட்ட ரவீந்திரன் அஸ்வின் அவர்களும் போன வருஷம் சிறப்பாகவும் பண்ணலைங்கிறதுனால ஸோ அவரையும் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்குங்கிறத தாண்டி அவரே வந்து ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து முன்ன வந்து டேடி ஆர்மின்னு இருந்துச்சு, இப்போது பேபிஸ் ஆர்மி அப்படின்னு வந்திருக்குது. இந்த பேபிஸ் ஆர்மி வந்து கப்பு வின் பண்ணி கொடுப்பாங்களா, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது இன்னொன்று நல்ல செய்தியான்னு தெரியல, ஆனால் ஒரு நல்ல செய்தி, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, டிவால் பிரவிஸ், மேட் ஹென்ரி, இதில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கினாரு இந்த T20 வேர்ல்டு கப்பில். சிவம் துபே எல்லா மேட்ச்லேயும் அவருக்கு பட்டுக்குச்சு. அப்புறம் டிவால் பிரவிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற அந்த சிக்ஸர்ஸ் இருந்துச்சு, சிக்ஸர்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அப்புறம் மேட் ஹென்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூ பாலில் அவர் நல்லா போட்டார், அந்த நாள் அவரோட தாவும் இருந்தது, நல்லாவும் போட்டார். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேரில் இந்த 4 பேருமே செமிஃபைனலிஸ்ட்டு, அதில் ஒரு 3 பேர் ஃபைனலிஸ்ட்டாகவும் இருந்திருக்காங்க, 2 பேர் சாம்பியன் பவுலர்ஸ்களாகவும், 2 பேர் சாம்பியன் டீம் 2 பேர் சாம்பியன் டீம்லேயும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ இந்த நல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது நல்ல செய்திங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னல, அது என்ன செய்தி அப்படின்னா சேப்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பவுன்ஸ் கிடைக்குது, விக்கெட் டேர்ன் ஆக மாட்டேங்குது, பவுன்ஸ் இருக்குது.
ஸோ அப்போது ஐசிசி இவர்கிட்ட பிச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க வாட்டரிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐபிஎல்னு வந்துட்டா அது மாதிரி டேர்ன் ஆகுமா, கொஞ்சம் grip கிடைக்குமா, ஒரு காம்படிட்டிவான விக்கெட் கிடைக்குமா? இது வரைக்கும் சேப்பாக்கில் வந்து லைக் நீங்கள் கோவிடுக்கு அப்புறம் இந்தியாவில் ரெகுலராக மேட்சஸ் நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெகுலரானா அந்த லாக்டவுன் பீரியடில் கிடையாது. லாக்டவுன் பீரியடில் ரொம்ப நல்லா திரும்பிச்சு. ஆனால் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக முக்கியமாக 2023 ஓடி வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பவுன்ஸ் இருக்குது. கொஞ்சம் இனிஷியலாக லேட்டரல் மூமெண்ட் இருக்குதோ இல்லையோ, பட் ஆனால் நல்லா பவுன்ஸ் இருக்குது. இதில் ஸ்பின்னர்ஸ் எப்படி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் ஸ்பின்னர்ஸ் எப்படி போடுவாங்க, நல்லா போடுவாங்களா, கஷ்டமா அப்படிங்கிறத தாண்டி, அதாவது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சேப்பாக், அதில் சிஎஸ்கே எடுத்து வச்சிருக்கிற பேட்டர்ஸ் சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணது நல்லதாக போச்சு அப்படின்னு ஃபேன்ஸ் இப்போ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆயுஷ் மாத்ரே அவர் அண்டர் வேர்ல்டு கப்லேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 50லாம் அடித்து காப்பாற்றி விட்டுருக்காரு. தென் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாத் 1 down, திவால் பிரவிஸ் at number 4, சிவம் துபே at number 5, அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், தோனி. இந்த 3 பேர்த்தில் 2 பேர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட, அதுக்கு அப்புறம் 9வது பொசிஷனில் மேட் ஹென்ரி, 10வது பொசிஷனில் நூர் அகமது, 11வது வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ். இவங்க அப்புறம் வந்து இந்த இம்பாக்ட் சபா வந்து கலீல் அகமதை பிக் பண்ணுறேன். ஸோ இவங்க தான் என்னோட சென்னை சூப்பர் கிங்ஸோட 11th இவங்களுக்கு எல்லாருக்கும் இடம் இருக்குது. ஆனால் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், தோனி, அதாவது 2 பிளேஸில் நான் 3 பேரை தான் ஆட வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் 2 பேரை பிக் பண்ண முடியும். பிரசாந்த் வீர் ஜடேஜாவோட ரோலை வந்து பண்ண போகிறாரு. கார்த்திக் சர்மா ஆனால் மேலே வந்து ஒரு சஞ்சு சாம்சன் இருக்கும்போது இன்னொரு விக்கெட் கீப்பர் பிளேயிங் லெவலில் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போது இங்கே கார்த்திக் சர்மா தேவைப்பட மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலே சஞ்சு சாம்சன், கீழே தோனி ஆடலை அப்படின்னாலுமே சரி. இப்போது கார்த்திக் சர்மா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தோனி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோனி ஆடுவார்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ அதுதானே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஹாட் டாபிக் டக் ஆஃப் த டவுன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே தோனி ஆடுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன். இப்போது இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் முதல்ல சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். தோனி இல்லாமல் சிஎஸ்கே கிடையாது, சிஎஸ்கே இல்லாமல் தோனி கிடையாது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் தோனி ஆமாம் அவர் கிரிக்கெட் அவர் நிறுத்தி தான் ஆகணும். அது எப்போ நிறுத்துவாரெல்லாம் தெரியாது. நம்ம வந்து தோனி சரியாக ஆடலை அதனால் தேங்க்யூ தோனி அப்படின்னு வீடியோ போட்டாலோ இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த சுச்சுவேஷன்லையும் தோனி கிரிக்கெட் ஆடுறத ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஆடுறத நிறுத்த மாட்டார் தான். ஆனால் ஒரு நாள் அதை நிறுத்தி தான் ஆகணும். அது எப்போ என்னங்கிறது சத்தியமாக தெரியாது. அது சீக்ரெட் தான். தோனியோட ஃபார்ம் சீக்ரெட்டு, தோனியே சீக்ரெட்டே தோனி தான் அப்படிங்கிறதால நம்ம அந்த இடத்துல பெருசாக எதுவும் போய்க்கவும் வேணாம். ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 11 சொல்லும் போது தோனி இருந்து என்ன அதுன்னு வீக்கான 11 கேட்குறீங்களா? எனக்கும் அதான் தோணுது. தோனி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்பேன் நான். ஸோ இப்போது நான் அப்படி ஒரு கேள்வி கேட்குறேன்னா நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து கார்த்திக் சர்மாவை எடுத்துகிட்டு நீங்கள் தோனி ஆட வைக்கும் போது ஐ மீன் அட் நம்பர் 6 பிரசாந்த் வீர் வந்துடுவார், கார்த்திக் சர்மா வெளியில், தோனி வருவார். ஸோ இப்போ நீங்கள் குஜராத் டைட்டன்ஸில் வந்து ராகுல் டெவாத்தியா வந்து அந்த ஃபினிஷிங் பொசிஷனில் அவர் அதுக்காகவே சோறு போட்டு வளர்க்குறாங்க. அவர் வந்து அந்த 5 பால் 6 பால் ஃபேஸ் பண்ணி அதில் ஒரு 20 ரன் அடிக்கணும், ஒரு 3 6 அவர் அடிக்கணும். ஸோ அதுக்காக தான் அவர் வச்சுருக்கிறாங்க. தோனி அந்த பொசிஷன் தான் பார்க்குறாரு. தோனி விக்கெட்டுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு எப்போவுமே தலையிடலனாலும் அப்பப்போ ஏதாவது தேவைப்படும் பொழுது கொஞ்சம் ருத்ராஜ் கேக்வாத்துக்கு ஆன்ஃபீல்டு ஆஃபீல்டில் ஒரு ஹெல்ப்போ அண்ட் அந்த ஃபினிஷிங் ரோல் இப்போ டெவோத்தி அங்கே பண்ணுற மாதிரி இங்கே அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிக்கெட்டர்ஸாக அந்த இடத்துல ஆட வைக்கிறதா கொஞ்சம் யோசிப்பாங்க. அது இனிஷியலாக யோசிச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தோனி ஆடுவார், என் 11ஸ்லேயே நான் தோனிக்கு இடம் கொடுக்குறேன். வெயிட் பண்ணணும், கார்த்திக் சர்மா அங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதனோட பிளேயிங் 11ங்க நான் ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கல. பட் ஆனால் வெளியில் உட்கார வைக்க போகிறது இப்போ சர்ஃப்ராஸ் கான், உர்வில் பட்டேல், மேத்யூ ஷாட், ராகுல் சஹர், முகேஷ் சௌத்ரி, அக்குல் ஹுசேன், ஜெமி ஓவர்டன், ஸ்ரேயாஸ் கோபால், கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், அப்புறம் வந்து ராமகிருஷ்ண கோஷ், அமான் கான், இவ்வளோ பேரை உட்கார வச்சிருக்கிறேன். பட் இதில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் ஆடுறதுக்கு அவங்க தகுதியான ஒருத்தவங்க தான். ஸோ இதுதான் என்னோட டீமு. ஸோ இப்போது இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ தோனியை உள்ளே எடுத்தாச்சு, இப்போ டீம் எப்படி இருக்குது, இந்த டீம் சேப்பாக்கில் எப்படி ஆடுவாங்க, கப்பு ஜெயிக்குமா அப்படிங்கிறது இன்னும் டெப்த்தாக அனலைசிஸ் பண்ணும்போது இப்போ டாப் 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாத், சிவம் துபே இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, திவால் பிரவிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது இதில் நியூ பால் ஆடுறதுக்கு மேலே ஒரு சஞ்சு சாம்சனோ ருத்ராஜ் கேக்வாத்தோ அந்த 3 பேர்த்தில் 2 பேராக இருப்பாங்க. அப்போ செமி நியூ பாலையும் ருத்ராஜ் கேக்வாத் ஆடுவார், அங்கே சிவம் துபே ஆடுவார். அதுக்கப்புறம் ஓல்டு பாலில் டெத் ஓவர்ஸில் சிவம் துபே ஆடுவார், பட் பின்னாடி தோனி வருவார். ஸோ இப்போது ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அவங்களை ஃபியூச்சர் டீம் உருவாக்குறதுக்கான
இவங்களுக்குனால வேற யாருக்காவது போய் ஆடுறதுக்கு மாதிரியான ஒரு பிளேயர்களுக்கும் இப்போ ஆயுஷ் மத்ரேவுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர்ஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் வராங்க. இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ஸ்பின்னை அடிச்சாடுறதுக்கு பேட்டர்ஸ் டிவால் பிரவிஸ், சிவம் துபே சுற்றி சுற்றி ஒருத்தர் அடிப்பார், ஒருத்தவர் பெரிய சிக்ஸர்ஸ் அடிக்கிறவர். இப்போ ருத்ராஜ் கேக்வாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒருவேளை செமி நியூ பாலில் ஸ்பின்னர்ஸ் அவர் வரும்போது இவர் வந்தாங்கன்னா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேமாக இருக்கும். பட் ஆனால் ஸ்பின்னர்ஸுகள்கிட்ட இவங்க சான்ஸ் கொடுக்காம ஸ்பின்னர்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஸ்பின்னர்ஸே இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓவர்ஸ் அவங்களுக்கு முடியுதுன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் தோனிக்கு ஸ்பின்னர் இல்லாமல் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொண்டு வருவாங்க. தோனி ஃபாஸ்ட் பாலிங்னா அடிச்சிடுறாரு. ஸோ இப்போது வரக்கூடிய ஆப்பனன்ஸ் வந்து டிவால் பிரவிஸ், சிவம் துபே இவங்க 2 பேரும் கீ விக்கெட் இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி தோனியை சீக்கிரம் உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த மேட்சை அது மீன் சென்னை சூப்பர் கிங்ஸோட இன்னிங்ஸை சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முன்ன சொன்ன மாதிரி எங்கே மாட்டுவாங்க அப்படின்னா, இப்போ ஹை ஸ்கோர் ரன் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பிரசாந்த் வீர் ஒருவேளை முன்னாடி போகிறாரு அப்படின்னா, லைக் அவங்க ஒரு சிவம் துபே ஆடிட்டு இருக்காரு, ருத்ராஜ் கேக்வாத் பின்னாடி வரைக்கும் ஆடிட்டு இருக்காருன்னா அவர் கூட போயிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது ஸோ அங்கே முடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்குமா? அங்கே தான் ஒரு கேள்வி. முக்கியமான பொசிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிரசாந்த் வீர் இல்லை கார்த்திக் சர்மா நீங்கள் ஆட வைக்கும்போது அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போது பிரசாந்த் வீர், தோனி 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க, பின்னாடி ஒரு மேட் ஹென்ரி ஒரு பேட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் இல்லையா, அதாவது எதனால் நான் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் யாராவது ஒருத்தர் நான் பிக் பண்ணுறேன், தோனியை நான் அதனால் வந்து பிக் பண்ணுறேன் பிளேயிங் லெவனில் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திருக்க விரும்புகிறேன். ஸோ ஃபினிஷிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த சேப்பாக்கில் நான் சொல்கிற இந்த பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நீங்கள் தோனி இருக்கிறாரோ இல்லையோ, பட் தோனி இல்லைனாலுமே தோனி இருக்கிறாரோ இல்லையோ இப்போ தோனிக்கு மேலே இருக்கக்கூடிய பேட்டிங் லைனப் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேப்பாக்கில் வந்து ஒரு 200+, 250+ தடுமாறினாலாவது தடுமாறினாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170, 180 அடிக்க முடியும். யார் சஞ்சு சாம்சனுக்கு இனிஷியலாக பேட்டில் பட்டு அது அப்படியே கன்னியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சஞ்சு சாம்சனோட சீசனாகவும் இருக்கும், சஞ்சு சாம்சனோட மேட்சாகவும் இருக்கும். ருத்ராஜ் கேக்வாத் ஆல்ரெடி ஒரு மாதிரி காமன் கம்போஸ்டராக ஆடிறவர். மீன் சொன்ன மாதிரி இந்த ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான மிடில் ஆர்டர், ஹெவி மிடில் ஆர்டர் இவங்ககிட்ட இருக்காங்க. ஸோ தடுமாறி 170 சாலிடாக விளையாண்டா 200+ கண்டிப்பாக இவங்களால அடிக்க முடியும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையவே கிடையாது. வேணா விக்கெட்டில் பவுன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் பற்றி எல்லாம் பேசிட்டோன்னு நான் நினைக்கிறேன். அதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் அது பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க வந்து அடிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ ஐ திங்க் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு பெரிய ஸ்கோர் அவங்கக்கிட்ட பார்க்கலாம், நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆடியல்ஸ் ஒரு சஞ்சு விட்டாலோ ருட்டு அடிச்சிருவார். அண்ட் பக்கம் கீழே டிவால் பிரவிஸ், சிவம் துபே யாராவது ஒருத்தவங்களுக்கு நல்லா பட்டுச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி இருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் டெப்த் மற்ற டீம் கூட காம்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் கேள்வி என்னென்னா பவுலிங் தான். பவுலிங் பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது நேத்தன் எல்லிஸ், நூர் அகமது, மேட் ஹென்ரி, கலீல் அகமது, அப்புறம் பிரசாந்த் வீர், சிவம் துபேலாம் போட விடுவாங்களா தெரியல. பட் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க. இப்போ இதில் வந்து நியூ பாலில் வந்து இப்போ கலீல் அகமது, நேத்தன் எல்லிஸ், மேட் ஹென்ரி, நூர் அகமது இவ்வளோ போடுறதுக்கு வெரைட்டி இருக்குது. மிடில் ஓவரில் வந்து ஒரு ஜடேஜா செஞ்ச வேலையை இப்போ நூர் அகமது செய்ய போகிறாரு. அவருக்கு மொத்தமாக இப்போது ப்ரெஷர் விட போகுது கூட. இப்போ நூர் அகமது அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர். சரி, இப்போ நூர் அகமது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ லீட் பண்ணணும் அந்த மிடில் ஓவர்ஸில். முன்னையே வந்து ஒரு அஸ்வின், ஜடேஜா இருக்கும்போது இவர் தான் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்போ அந்த விஷயத்தை இப்போ திரும்ப அவர் பண்ணணும். கூட பிரசாந்த் வீரை அவர் பண்ணவும் வைக்கணும். பிரசாந்த் வீர் நூர் அகமது கூட பிடிச்சி சேர்ந்து போடணும் ஒன்று. ஸோ மிடில் ஓவர்ஸு சென்னை சூப்பர் கிங்ஸு அது ஒரு காலத்தில் சரி. இப்போ ஃபாஸ்ட் பாலிங்க்கு வரும்பொழுது மேட் ஹென்ரி நான் சொல்லுவேன் நியூ பாலில் அவர் ஃபஸ்ட்டு ஓவர் அவர் நல்லா போடுவார். அது நல்லா அமைஞ்சிச்சுன்னா அது அன்றைக்கி நாள் அவரோடது. ஒருவேளை நீங்கள் முதல் ஓவர் அவருக்கு அடி விழுந்துச்சுனாலே தெரிய போகுது 40 ரன் குறையாமல் கொடுக்க போகிறாரு அப்படின்னு. ஸோ இப்போது மேட் ஹென்ரி விக்கெட் பவுன்ஸு ஆக போகுது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். இப்போ ஸ்டீஃபன் ஃபிளமிங்கிறது நிறையாக்கு ஐடியாக்கள் வரும். மேட் ஹென்ரியுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி கன்னிவெடி மாதிரி தான். அப்புறம் கலீல் அகமது நியூ பாலில் போடுவார். நியூ பாலில் போட்டதுக்கப்புறம் டெத் ஓவரில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் நியூ பாலில் சாலிடாக ஒரு 3 ஓவர் 2 ஓவர் தள்ளிட்டு போயிடலாம். நேத்தன் எல்லிஸ் கிட்ட பேஸ் பவுன்ஸ் ஆஸ்திரேலியாவில் பார்க்குற அந்த பேஸ் பவுன்ஸ் இங்கே அவருக்கு கொடுக்கும், பவுன்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் என்ன விஷயம்னா ஆஸ்திரேலியாவில் ஆடிலையில் எஸ்சிஜெலாம் பெருசு. பட் இங்கே இந்தியாவில் சேப்பாக் சின்ன கிரவுண்டுங்கும் போது ஸோ இங்கே உதவாங்கலாம். மேபி ஒரு பவுலிங் வந்து ஒரு பாம்பேயில், ஒரு லக்னோவில் இங்கே வேணால் மேபி கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அன்ஷுல் கம்போஜ், ஸ்ரேயாஸ் கோபால்,
குர்ஜப்ரீத் சிங், ஜெமி ஓவர்டன், அப்புறம் அகில் ஹுசேன், இவ்வளோ பேரும் எடுத்திருக்காங்க. இவ்வளோ பேரையும் உங்கள் பெஞ்சில் உட்கார வச்சு தான் ஆகணும். லைக் டு லைக் இருக்கான்னு கேட்டாங்கன்னா எனக்கு அது இல்லவோ இல்லையோன்னு எனக்கு தோணுது. பட் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள். இப்போ ஸ்ரேயாஸ் கோபாலை வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னா யார் எங்கள் டீம்லேருந்து வெளில எடுத்து வைக்கணும். பட் இப்போ நேத்தன் எல்லிஸ் ஒரு வேளை கை கொடுக்கல அப்படின்னா இப்போ ஜெமி ஓவர்டன் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஜெமி ஓவர்டன் இந்த T20 வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்துக்கு நல்லா போட்டார். 10 விக்கெட்டுக்கு மேலே என்னமோ எடுத்தாரா, மேலே ஆர்ச்சர் போடுவார், கீழே வந்து இவர் மிடில் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துட்டு போவார். அது எனக்கு ஞாபகம் இருக்குது, மறக்க மாட்டேன். இப்போ ராகுல் சஹரை உள்ளே கொண்டு வரனாலோ இல்லை ஸ்ரேயாஸ் கோபால் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னாலோ அப்போ பிரசாந்த் வீர் அவரையும் வெளியில் வச்சுட்டு தோனி இல்லை அப்படிலாம் போவாங்களா? அப்படி ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சர்ஃப்ராஸ் கானை இவங்க ஆடணும் அப்படின்னா சிவம் துபே அட் நம்பர் 6 வந்துட்டு டிவால் ரிவிஸ் அட் நம்பர் 5, சர்ஃப்ராஸ் கான் அட் நம்பர் 3 இப்படி தான் வருவாங்களா? பட் சர்ஃப்ராஸ் கான் மிடில் ஆடுவாரா? ஆனால் ஒன்று தோனி பிளேயிங் லெவலில் வரதுனால இதனால சில மாற்றங்கள் டீமில் இருக்குது அப்படின்னா பவுலிங் இல்லை, அது சுத்தமாக தெரியுது. பவுலிங் இல்லாததுனால 250 200 அடித்து அது திரும்ப கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறதும். ஏன்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் டிஃபெண்ட் பண்ணணும்னா அது ஒன்று இருக்கும். இப்போ 200 250 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் ஃபஸ்ட் ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அடிக்கும்போது பவுலர்களுக்கு கை வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பவுலிங் அட்டாக் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போடுவாங்களா செகண்ட் இன்னிங்ஸில் போடுவாங்களா அப்படின்னாலே டவுட் தான். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இவங்க போடும்போது ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ப்ரெஷரே இல்லாமல் போயிடும், அவங்க அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட டார்கெட் செட் பண்ணுவாங்க. அதை அடிக்க போகும்போது எங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலர்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க பவுலர்களை கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கலாமோ, அதுவும் கீ பவுலர்கள் வாங்கி போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இவங்க வந்து நாங்கள் பேபிஸ் ஆர்மி அப்படின்லாம் சொல்கிறாங்க. பேபிஸ் ஆர்மி அப்படின்னு பேர் வச்சாலோ, மார்ச் 22 சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்காக ஈவெண்ட்டை வச்சு 2000 ரூபாய் காசு வாங்கினாலோ, அதுக்கு மேலேயும் வாங்கினாலோ, பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஈவெண்ட் அதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஈவெண்ட்டெல்லாம் தாண்டி இந்த IPL 2026 ஜெயிக்கணும். மட்டுமல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ஷெடியூல் விட்டுட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்ச் இருக்குது. ஒன்று RR கூட கவுஹாத்தியில், அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் இங்கே வராங்க, அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் கூட இங்கே சேப்பாக்லேயும், அதுக்கப்புறம் RCB கூட பெங்களூர்லேயும் விளாட போகிறாங்க. கடைசி போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட சேப்பாக்கில் விளாட போகிறாங்க. 2 ஹோம் மேட்ச்சு 2 அவே மேட்ச்சு. எடுத்தோடனே RCB கூடயும் வருது, அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இங்கே வாங்கினாங்க, திரும்ப பஞ்சாப் கிங்ஸ் கூட ஆட போகிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கவுஹாத்தில் வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸை தோக்கடிச்சாங்க. இப்போ ரிவெஞ்ச் எடுப்பாங்க. சரிங்க, அந்த ரிவெஞ்சு அப்புறம் இண்டிவிஜுவல் மைல் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பு வின் பண்ணாங்களா பார்ப்போம். பட் எனக்கு என்னமோ செமிஃபைனல் வரதுக்கு ஒரு 50-50 சாய்ஸ் இருக்குது. பட் அன்னே டே ஒருவேளை இந்தியன் பவுலர்ஸ்குள்ள டேவாக இருந்து அவர் அந்த டார்கெட் ஆப்பனோட கழுத்தை பிடிக்கும்பொழுது மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் செமிஃபைனல் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ MI, SRH, அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் RCB இந்த டீம்லாம் இருக்காங்கங்கிறதுனால பாருங்கள் அப்படி ஆயிடுச்சு நிலைமைங்களா. சரி, ஓகே. நீங்கள் உங்கள் பிளேயிங் லெவனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். தலை தோனியோட கடைசி மேட்ச் ஃபைனல் ஃபேர்வெல் கப்போட அப்படிங்கும்போது ஃபைனல் பெங்களூரில் தான் நடக்கும். பட் ஆனால் அவர் இந்த சென்னையில் தான் என்னோட கடைசி இப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சீசனாக இருக்குமா பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ நிறைய வீடியோகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.